ஹாய் வணக்கம். இன்றைக்கி வந்து ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணுறதை பார்க்க போகிறோம். பேக் பீஸ் எடுத்ததுலேருந்து ஆப்போசிட்டில் வந்து ஸ்லீவ் கட் பண்ணிவிட்டு மீதமுள்ள பகுதியில் வந்து ஃப்ரண்ட் பீஸுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கணும். அந்த பேக் பீஸ் ஃபுல்லாக மார்க் பண்ணணும். அடியில் மட்டும் கீழே மட்டும் மார்க் பண்ணாமல் மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஷோல்டருக்கு ஏற்கனவே 1/2 இன்ச் அந்த பேக் பீஸில் இருக்குது. அதை வந்து நம்ம கரெக்டாக மார்க் பண்ணி பாக்ஸ் போட்டுக்கணும். நெக்குக்கும் சரி ஷோல்டருக்கு ஆம்கோலுக்கும் சரி பாக்ஸ் போட்டுட்டு முன்னாம்கோல் வந்து ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே வந்து உள்குழிவு வெட்டணும். அந்த சென்ட்ரு பகுதியில் உள்குழிவு வெட்டணும். 1/2 இன்ச்சு ஷோல்டருக்கு. முன்கழுத்துக்கு வந்து 6 இன்ச்சு ஹைட் வச்சுக்கலாம். நம்ம வந்து அந்த பாக்ஸ்குள்ளேயும் ஆம்கோல் ஸ்கேல் வச்சு ரவுண்டு போட்டுக்கலாம். நம்ம எக்ஸ்ட்ரா வேணும், நல்லா வளைவாக டீப்பாக வேணும்னா ஒரு 1/2 இன்ச்சு உள்பக்கமாக தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர்லேருந்து 13 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த 13 இன்ச்சுலேருந்து 4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். அதுதான் நம்ம டாட் பிடிக்கிறது. 3 இன்ச்சுக்கு டாட் பிடிச்சிக்கலாம். அந்த மார்க்கிங்லேருந்து இந்த பக்கம் 1 இன்ச்சு, இந்த பக்கம் 1 இன்ச்சு. இப்போ வந்து 2 சைட்லையுமே 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். அதை மார்க் பண்ணிவிட்டு நல்லா கோடு போட்டுட்டு இதுதான் ரெடி அளவு. 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டோம். இது ஃப்ரண்ட் பீஸ் ஆயிரும். அந்த முக்கோணம் மாதிரி இருக்குங்களா, அதுலேருந்து இந்த பக்கம் 1 இன்ச்சு, இந்த பக்கம் 1 இன்ச்சு நம்ம டாட்டு பிடிச்சோன்னா கரெக்டாக இருக்கும். 3 இன்ச்சில் மெயின் டாட்டு வந்து. சைட் டாட்டு வந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து உள்குழிவு வெட்டணும். அதை மார்க் பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நீங்கள் டாட் பிடிக்கிறதுக்கு வந்து கொக்கி பீஸ் காஜா பீஸ் பக்கம் வந்து 2 பக்கமும் மடிச்சுட்டு எது சென்ட்ரு வருதோ அதுலேருந்து சென்டர்லேருந்து 2.5 இன்ச்சு டாட் பிடிக்கணும். ஒரு 1/4 இன்ச்சுக்கு டாட் பிடிக்கணும். இந்த பக்கம் ஒரு 4 இன்ச்சுக்கு டாட்